நான் அஜித் ஃபேன்ஸ் வர்சஸ் விஜய் ஃபேன்ஸ் ஒரு ஷோ பண்ணோம். எல்லாம் படித்தவங்க தான், எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க தான். அவங்களுக்கு தனக்கு பிடித்த ஒரு வரை தூக்கி கொண்டாடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்காக ஒன்றும் விரோதிகள்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஓகி இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை அனிதா இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை நீட் இஷ்யூவாக இருக்கலாம், ஏன் ஜல்லிக்கட்டு என்ன தனித்தனியாக நாங்கள் இன்னும் பிரிஞ்சா நின்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பொது விஷயம் என்கிற போது அவர்கள் சேர்ந்தே இருக்கிறாங்க. நான் வந்து சினிமா ரிலேட்டட் ஷோஸ் நிறையா பண்ணுறவங்க கிடையாது, அதனால் எனக்கு அவங்களெல்லாம் தொடர்ந்தெல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் வாய்ப்பெலாம் இருக்காது. பட் எங்கே சந்தித்தாலும் அந்த விட்ட இடத்துலேருந்து நல்லா இருக்கலாம், அந்த ஒரு பர்சனல் டச் ரெண்டு பேர்ட்டுமே அவங்கள்ட்ட எனக்கு உண்டு. பட் அவங்க ரெண்டு பேர்ட்டுமே நான் அந்த கேள்விகளை கேட்டிருக்கேன். பெரும்பாலும் இந்த கேள்விகளை அவாய்ட் பண்ணுவாங்க. அஜித் விஜய் பற்றியும், விஜய் அஜித்தை பற்றியும் கேட்கலாம் அவாய்ட் பண்ணுவாங்க. பட் நான் ரெண்டு பேர்ட்டையுமே அந்த கேள்விகளை கேட்டிருக்கேன். நான் அஜித்தோடய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பண்ணியிருக்கேன், விஜய் கூட எக்ஸ்க்ளூசிவ் பண்ணியிருக்கேன். ரெண்டு பேர்ட்டையும் அந்த ஒரு கேள்வியை நான் கேட்டிருக்கேன். அவங்களுமே எதிர்பார்ப்பாங்க நான் இன்டர்வியூலையும் இதை கேட்பான். அஜித் விஜயை பற்றி சொன்னதும் சரி, விஜய் அஜித்தை பற்றி சொன்னதும் சரி, ரெண்டும் ஒரே பதில் தான். அஜித்திடம் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்னென்னு விஜய் சொன்னதும், விஜய்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு அஜித் சொன்னதும், ரெண்டு ஒரு விஷயம், ரெண்டு வேறு வேறு காலகட்டத்தில் நடந்தது. ரெண்டுமே நம்பிக்கைன்னு தான் சொன்னாங்க. விஜயிடம் ரொம்ப பிடிச்ச விஷயம் அஜித் சொன்னது நம்பிக்கை, அஜித்திடம் ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்பிக்கையும் விடாமுயற்சியும். அதான் சொன்னேன். ரெண்டு பேரும் ஒரே விஷயம் தான் சொன்னாங்க. தே ரெஸ்பெக்ட் ஈச் அதர். அதே மாதிரி தான் ரசிகர்களும் தங்களுக்குள்ள அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்குள்ளே இருக்கும். சில நேரம் விட்டு கொடுக்க முடியாதப்போ ஒரு சண்டை வரும். அது வந்து இப்போ என்னென்னா நிறைய மீடியாக்களுக்குனால ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் என்னென்னா வசவுகளை குறைச்சிக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அந்த வார்த்தைகளை இவ்வளோ கொட்ட வேண்டாம். பட் நான் அவங்களை நேரில் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அவங்க கொண்டாடுறாங்க, அந்த அளவுலேயே அவங்கள பார்க்கலாம். அவங்கள ஒரு 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 தனி குழு போல் நீங்கள் நகர்த்தி வைக்க முடியாது. அவங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீமுடைய நீங்கள் வாட் எவர் செட் அண்ட் டன் ரெண்டு பெரிய நடிகர்களுடைய பெரும் எண்ணிக்கையிலான ரசிகர்கள் வந்து இந்த சமூகத்தின் மிக முக்கியமான பகுதி தான். இது அவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் ஒன்றும் சொல்ல, இதன் உளவியலை தான் சொல்கிறேன் நான். ஸோ ரைவல்ரி இஸ் ஃபைன். ஹீரோஸ் ரெண்டு பேரும் யாரையும் அநாகரிகமாக பேசினதே கிடையாது. நான் எப்போதுமே ஒன்று சொல்லுவேன், அஜித்தையும் விஜயும் வந்து ரொம்ப வாட் எவர் செட் அண்ட் டன் அவங்க ஒரு பெரிய தே செட் அண்ட் குட் எக்ஸாம்பிள்ஸ். ரெண்டு பேருமே ரெண்டு பெரிய நடிகர்கள், ரெண்டு நல்ல நடிகர்கள், ரெண்டு பேருமே நல்ல குடும்பஸ்தர்கள், ரெண்டு பேருமே தங்கள் பிள்ளைகளுக்காக இவ்வளோ பிஸிலையும் நேரம் ஒதுக்கக்கூடிய அளவுக்கான ஆட்களாக இருக்கிறவர்கள், ரெண்டு பேருமே இமோஷனல் கைஸ். ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையில் தொடங்கி எல்லாத்துலேயுமே தங்களை அவங்க நிறுவியிருக்காங்க. ஸோ அப்போ அதை பார்க்குறப்ப அவங்க ஃபேன்ஸுக்கும் அதோடைய ஸ்ட்ரீம் புரியும். ஸோ இன்னவே தட்ஸ் ஃபைன், குட். ஓகே. இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் மாறிட்டே வருது. அதில் வந்து பார்க்கும்போது பரிணாம வளர்ச்சியாக தான் பார்க்க முடியுது. அதில் நிறைய பேர் டைம் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ரசனையாக பார்க்குறவங்கள்ட்ட அது கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டேன்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன். நிறைய பேர் குழந்தைங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப கம்மியாகுன்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இல்லை அவங்க கூட வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து எவ்வளோ ஒர்த்தியாக இருக்கும்? ஆக்சுவலாக குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது கூட இப்போ சும்மா நம்ம நிறைய சொல்கிறோன்னு நினைக்கிறேன். உண்மையாக நான் சொல்லட்டுமா, நம்முடைய 7-8 பிள்ளைங்களாம் 6-5 பிள்ளைங்களாம் இருந்த காலகட்டத்தில் அப்பாக்கள் பிள்ளைகள்கிட்ட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, அதை விட சத்தியமாக இப்போ கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு சீன் எடுத்துங்க. 6-7 பிள்ளைங்க இருந்தப்போ பொருளாதாரம் இவ்வளோ இல்லாதப்போ ஒரு கடை மட்டும் வச்சு 6 பிள்ளைக்கும் ஜீவனம் பண்ணி அவங்கள குடும்பத்தை கரையேற்றணுங்கிற பொறுப்புகளோடு தெரிஞ்ச ஒரு அப்பா எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாரோ அதை விட இன்றைக்கி ஒரு அப்பா சத்தியமாக டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணுறான். இதை சொன்னோம்னா அந்த காலம் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி முட்டாள்தனமாக அவன் பேசுகிறான்னு சொல்லக்கூடாது. ரியாலிட்டி நீங்கள் சுற்றி கவனிச்சு பாருங்கள். ஒரு பரபரப்பான கருத்தை தான் சொல்லுங்கிற அவசியம் கிடையாதுங்க, உண்மையும் கூட சொல்லலாம்.